ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ ஒன்ஸ் அகைன். இது வரைக்கும் நம்ம வந்துட்டு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, லைக் நார்மல் பைத்தான்ல ஆரம்பிச்சு அப்படியே நம்ம வரிசையா பைத்தானு, அதுக்கப்புறம் லைப்ரரிஸு, பாண்டாஸ், நம்பை, மேட்ப்ளாட்லிப், அந்த வரிசையில் அப்படியே வேற என்ன பார்த்தோம், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் பார்த்தோம். ஸோ லிங்க்டு லிஸ்ட், கிராப், ட்ரீஸு, இந்த மட்டும் நிறைய அல்காரிதம்ஸு, அரேஸு, ஓகே, ஸ்டாக் அண்ட் கியூ, இந்த மட்டும் நிறைய நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஓகே, அப்புறம் நம்ம வேற என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, இடிஏ, எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் நேற்று பார்த்தோம். அது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, டேட்டாவை ப்ராப்பரா டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றது, அந்த நல் வேல்யூ, எம்டி வேல்யூ எல்லாம் ரிமூவ் பண்றது. ஓகே, ஒரு மாடலுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபைனல் ஸ்டெப் அதுதான். ஓகே, இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ இது வரைக்கும் நீங்க படிச்சது எல்லாமே இன்னைக்கு நீங்க படிக்க போற இந்த மெஷின் லேர்னிங்காக தான். புரியுதா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க மெஷின் லேர்னிங்குள்ளேயே என்டர் ஆகணும். அப்பனா மெஷின் லேர்னிங் ஈஸியா போயிடும். புரியுதா கைஸ்? ஸோ அப்ப இன்னைக்கு நம்ம படிக்க போற டாபிக் என்ன அப்படின்னா, மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பேசிக்ஸா உங்களுக்கு நான் டீச் பண்ண போறேன். நோட் பண்ணிக்கோங்க, மெஷின் லேர்னிங். அதுலயே நான் அந்த டாபிக்லயே அதோட மீனிங் இருக்கு, மெஷின் லேர்னிங். நோட் பண்ணிக்கோங்க, மெஷின் லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மெஷின் லேர்னிங். வாட் இஸ் மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்ன சார்? மெஷின் லேர்னிங்னா என்ன அப்படின்னா, ஓகே, நான் சும்மா ஃபர்ஸ்ட் நான் தமிழ்ல நான் சொல்றேன். இது வந்து ஒரு ஏஐல ஒரு பார்ட். ஓகே, இப்ப ஏஐங்கிறது வந்துட்டு காமனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு உங்களுக்கு தெரியும். ஏஐயோட வேலை என்ன? ஜென்ரலா ஏஐனாலே ஆட்டோமேட்டா அதுவே பண்ணும், வேலை மிச்சமாகும், எல்லாமே அதுவே பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் தான். அதுவே பண்ணும், நான் சொன்னா போதும் அது பண்ணும். ஆனா நீ சொல்லணும், ஓகேவா? நீ சொன்னதும் பண்ணும், நீ சொல்லாததையும் பண்ணும், ஆனா அதுவா பண்ணும். அதுதான் ஏஐ. ஓகேவா? அதுல ஒரு பார்ட். ஓகே, நீங்க ஏஐ நீங்க ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த மெஷின் லேர்னிங். இந்த மெஷின் லேர்னிங்கை டைரக்டா யாராலையும் படிக்க முடியாது. அதுக்காக தான் பைத்தான்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 5 டாபிக் நீங்க தாண்டி தான் இந்த இடத்துக்கு நீங்க வர முடியும் மெஷின் லேர்னிங்க்கு. அதனால தான் அவ்வளவு தூரம் நான் பைத்தான்ல ஆரம்பிச்சு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. புரியுதா கைஸ்? சோ அப்ப இந்த மெஷின் லேர்னிங்கிறது ஏஐல ஒரு பார்ட். புரியுதா கைஸ்? இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு சிலதை நான் வந்து மெஷினுக்கு வந்து ட்ரெயின் பண்றேன். ஓகே, we teach the computer using data அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டேட்டா மூலியமா ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்ம ட்ரெயின் பண்றோம். நீ என்ன பண்ற, நீ இதை எடுத்துக்க, நீ வந்து இதை பண்ணிக்க. இந்த மாட்டம் நான் சும்மா நான் ஒரு பேச்சு இன்னும் ஈஸியா புரியுற மாட்டேன் சொல்லணும்னா, நான் ஒரு 5 கேட் இமேஜ் வந்து உனக்கு நான் சென்ட் பண்றேன், உனக்கு நான் கொடுக்குறேன். அதை நீ அனலைஸ் பண்ணி வச்சுக்க. நாளைக்கு நான் ஒரு டாக் இமேஜ் நான் கொடுக்குறேன், அதையும் அனலைஸ் பண்ணி வச்சுக்க. நாளைக்கு நான் ஒரு யூசர் வந்து ஒரு கேட் இமேஜோ டாக் இமேஜோ அவர் கொடுக்குறாருன்னா நீ கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லு, இது டாகா கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிங்கறத நீ சொல்ற. அப்ப அந்த மெஷின் நீ கொடுக்குறப்ப நீ வந்து லாஜிக் எழுதி அதை அனலைஸ் பண்ணி வச்சுக்கோ. புரியுதா கைஸ்? அந்த லாஜிக் ஒண்ணு நீங்க கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி எழுத வேணாம், யோசிச்சு சொல்லலாம். எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க பண்ணிட்டு போயிடலாம். தெரிஞ்சுக்கிட்டா போதும் என்ன பண்ணுது கோடு. இப்ப ஏதாவது ஒரு இடத்துல நீ மாத்தணும் அப்படின்னா எங்க போய் மாத்தணும் அது தெரிஞ்சா உனக்கு போதும். அதுவே நீ ஏஐல இருந்து கத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கிளாஸ். புரியுதா கைஸ்? புரியுதா? அப்ப நீங்க மெஷினுக்கு ட்ரெயின் பண்றீங்க. ஓகே, அந்த ட்ரெயின் பண்றதா அந்த மெஷின் வந்து லேர்ன் பண்ணிக்குது. நீ சொல்ல அது லேர்ன் பண்ணிக்குது. ஓ அப்படியானே, இப்ப என்ன, ஒரு இமேஜ் நீ கொடுக்குற, அது வந்து நம்பரா கன்வெர்ட் ஆகும் பின்னாடி. அதான் நம்பை மூலியமா அது கன்வெர்ட் ஆகி ஒரு நம்பரா ஸ்டோர் ஆயிக்கும். அந்த மாட்டம் இப்ப நான் வந்து என்கிட்ட சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஓகேவா? நான் ஒரு காலேஜுக்கு நான் சர்வே எடுக்க போறேன். யாரெல்லாம் வந்துட்டு ஐடி டிபார்ட்மெண்ட் போகணும் விருப்பப்படுறீங்க, யாரெல்லாம் வந்து ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, யாரெல்லாம் பைத்தான் படிக்கணும், யாரெல்லாம் ஜாவா படிக்கணும்னு ஒரு சென்செக்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு ஃபார்ம்ல வந்து ஃபில் பண்ண சொல்லி ஒரு லிங்க் நான் கொடுத்துருவேன். அந்த ஃபார்மோட அவுட்புட் எல்லாமே ஒரு எக்ஸல் சீட்டா நான் டவுன்லோட் பண்ணிட முடியும் என்னால ஃபைனலா. அந்த எக்ஸலை வச்சு இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் 5000 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு 10 காலேஜ் நான் போயிருக்கேன், மொத்தம் ஒரு 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அது என்னால அதை நான் பிரிச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளவு பேர் வந்து ஜாவாக்கு சூஸ் பண்ணிருக்காங்க, அது எந்த ஏஜ் கேட்டகரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதை இந்த மெஷின் லேர்னிங் வந்து என்ன பண்ணோம்னா, நான் ட்ரெயின் பண்ணி விட்டுருவேன். இதுதான் என்னோட டேட்டா அப்படி இப்படின்னு சொல்லி நான் ஒரு சில பேக்கேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் ட்ரெயின் பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்ப 28
28ன்னு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஏஜ் இப்போ ஏஜ் வந்து 28ன்னு போட்டேன்னா மோஸ்ட்லி 28 ஏஜ் பசங்க எல்லாருமே வந்துட்டு இந்த கோர்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. 24ன்னு போட்டேன்னா மோஸ்ட்லி இந்த ஏஜ் கேட்டகரி பீப்புள்லாம் ஜாவா கோர்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அது ப்ரிடிக்ட் பண்ணி உனக்கு கொடுத்துரும் ரிசல்ட்டை. புரியுதா? ஸோ இந்த மாட்டம் என்னால் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இது எல்லாமே ஆட்டோமேட் பண்ணி அதுவே எனக்கு கொடுத்துரும். அதே மட்டும் இப்போ இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் ஸ்டூடெண்ட்டோட மார்க் லிஸ்ட்லாம் நான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காமனா 20லேருந்து 25 வயசு ஏஜ் கூட பசங்கள்லாம் வந்து இப்போ சும்மா 20 வயசுனா இந்த மார்க் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் வந்து 32ன்னு கொடுக்குறேன். 32 நான் கொடுக்கவே கிடையாது. ஆனால் அதுவே இப்போ நான் 32 மார்க்னா அதை பாஸ் ஆஃப் ஃபெயிலாக நான் கேட்டேன்னா அதுவே ப்ரிடிக்ட் பண்ணிக்கும். இதுக்கு நீ முன்னாடி லாஜிக் எழுதணும் நிறையா. ஓகேவா? இஃப் கண்டிஷன் எல்ஸ் நான் காட்டுறேன் உங்களுக்கு. நீ மேனுவலா லாஜிக் எழுதுறதுக்கு பதிலா சில பேக்கேஜஸ், மெஷின் லேர்னிங் பேக்கேஜஸ் நீ யூஸ் பண்ணிட்டு நீ அதுவே ப்ரிடிக்ட் பண்ணி இது இப்படி ஒரு மார்க் வந்துச்சுனாலே இவன் ஃபெயிலு தான், இவன் பாஸ் தான் அப்படிங்கறத அதுவே ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துரும். புரியுதா கைஸ்? ஸோ இதனால கம்பெனில ப்ராஜெக்ட்ஸ்ல நிறைய இந்த லார்ஜர் டேட்டா செட் இருக்கும் பாத்தீங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பெனில ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல எந்த இடத்துல மிஷின் லேர்னிங் நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பேக் அண்ட் டெவலப்பரா நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, இல்ல ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, கம்பெனில இந்த லார்ஜர் டேட்டா செட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லார்ஜர் ஆர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா கைஸ்? அதாவது எத்தனை 50 லட்சம் டேட்டா இருக்கும், 1 கோடி டேட்டா இருக்கும், 70 லட்சம் டேட்டா இருக்கும். 1000 2000 கிடையாது, 1 லட்சம் 2 லட்சம் கிடையாது, மோர் தென் 10 lakhs. ஓகே, 10 lakhsனா 1 மில்லியன். கரெக்டா கைஸ்? 1 மில்லியன்ங்கிறது ஒரு 10 lakhs, 10 லட்சம் சொல்லுவோம் நம்ம. அந்த மாட்டம் 5 மில்லியன்ஸ் டேட்டா. ஓகே, 1 பில்லியன்னா 1 கோடின்னு சொல்லுவோம். அந்த மாட்டம் டேட்டாஸும் உங்ககிட்ட இருக்கும். அதை நீ வந்துட்டு ஹேண்டில் பண்ணலாம் இந்த மெஷின் லேர்னிங் மூலியமா. புரியுதா கைஸ்? ஸோ அதுக்கு அந்த இடத்துல தான் இந்த மெஷின் லேர்னிங்கை நீ யூஸ் பண்ணுவ. ஓகே, டேட்டா ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா கைஸ்? இஸ் இட் கிளியர் ஆர் நாட் எவ்ரிஒன்? அப்ப மெஷின் லேர்னிங்னா என்னன்ட்டு ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? tell me guys. Yes sir. அதான் சொல்லுங்க, மெஷின் லேர்னிங்னா என்னன்னு இப்போ ஒரு ஐடியா இருக்கா? Yes sir. ஓகே, குட். இப்போ நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாட் இஸ் மெஷின் லேர்னிங் நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் மெஷின் லேர்னிங்? இப்போ நான் சொன்னது புரிஞ்சிச்சுல? தமிழ்ல சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு இன்டர்வியூ கேட்டா நீங்க சொல்ற மாட்டேன், இப்போ நான் சொல்றேன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது instead of writing what is machine learning அப்படி கேட்டாங்கன்னா இந்த ஒரு லைனை சொல்லுங்க. instead of writing rules manually. okay, instead of writing rules manually. திரும்ப சொல்றேன், instead of writing rules manually போட்டுட்டு கமா போட்டுக்கோங்க. manually கமா we teach the computer, we teach the computer using data. Once again I repeat, instead of writing rules manually we teach the computer using data, comma, and it learns by itself. நோட் பண்ணீங்களா? So instead of writing rules manually, நம்ம வந்து மேனுவலா கோட் டைப் பண்றதுக்கு பதிலா, மேனுவலா ஒரு ரூல்ஸ் லாஜிக் எழுதுறதுக்கு பதிலா we teach the computer using data. நம்ம கம்ப்யூட்டருக்கு டேட்டா மூலமா ட்ரெயின் பண்றோம், டீச் பண்றோம். so and it learns by itself அப்படின்னா அதுவே நம்ம கொடுக்குற அந்த டேட்டாவை, டீச் பண்ற டேட்டாவை பொறுத்து அதுவே லேர்ன் பண்ணிக்கும். அவன் இப்ப நான் வந்து இப்படி ஒரு டேட்டா கொடுக்குறேன்னா நாளைக்கு வந்துட்டு இப்போ நான் இன்புட் நானே கொடுத்துருவேன், அதோட அவுட்புட் நானே கொடுத்துருவேன். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும், ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் இப்படிதான் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருவேன். அதுவே அதை ப்ரிடிக்ட் பண்ணி ஓகே நாளைக்கு நீ ஒரு இதை கொடுத்தனா இதுதான் அவுட்புட் வருங்கிறத அதுவே ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கும் உனக்கு. புரியுதா கைஸ்?
ஸோ இதுதான் சிம்பிள் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் வேர்டை நான் சொல்லியிருக்கேன். இன்டர்வியூல மிஷின் லேர்னிங் யாராவது கேட்டாங்கன்னா இது அப்படியே நான் சொல்லுங்க, நான் சொன்னதை. சார் நம்ம ஜெனரலா சொல்லணும்னா, சார் நம்ம கோடை டைப் பண்ற ஒவ்வொன்றா லாஜிக் எழுதுறதுக்கு பதிலாக நான் வந்து மிஷினுக்கு நான் ட்ரெயின் பண்ணிடுறேன். அப்போ நான் ஒரு டேட்டா கொடுத்து இதுக்கு எனக்கு அடுத்த டேட்டா என்ன வரும் சொல்லு பார்ப்போம். ஓகே, எங்க இப்போ நான் 10 12 13 கொடுக்குறேன். நான் எந்த நம்பர் மிஸ் பண்ணேன் கரெக்டாக கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னா அது 11 உனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கும். ஸோ அந்த மட்டும் நான் சொல்றேன், புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். அப்ப நீ முன்கூட்டியே 1ல இருந்து அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வரிசையா நீ அந்த நம்பரை கொடுத்து நீ ட்ரெயின் பண்ணி வச்சிருவ. நாளைக்கு நீ ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறப்ப எந்த நம்பர் மிஸ்ஸிங் கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னா அது கரெக்டாக கண்டுபிடிச்சு கொடுக்கும். ஏன்னா நீ முன்னாடியே ட்ரெயின் பண்ணி அந்த நம்பரை கொடுத்து வச்சிருப்ப, அதாவது அனலைஸ் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, இந்த மாட்டம் தான் நீங்க மிஷினை ட்ரெயின் பண்ணணும், புரியுதா கைஸ்? அந்த மாட்டம் மிஷினை ட்ரெயின் பண்றதுக்காக படிக்கப்படுற டாபிக் தான் இந்த மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் தட் கிளியர் ஆர் நாட் எவ்ரிஒன்? டெல் மீ கைஸ். Tell me guys. புரிஞ்சிச்சுல? ஓகே, குட். சரி சார், இப்ப இதுல மெயினா வந்துட்டு why do we use machine learningங்கறதையும் நான் சொல்லிட்டேன். எதுக்காக machine learning யூஸ் பண்றோங்கறத சொல்லிட்டேன். லார்ஜ் டேட்டாவை ஹேண்டில் பண்ணோம், ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாமே பண்ணி கொடுக்கும். இது அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி கூகுள்ல நோட் பண்ணிக்கோங்க. அட்வான்டேஜஸ், மெஷின் லேர்னிங் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். இதெல்லாம் வந்து நீங்க சும்மா ChatGPT போட்டாலே வந்துடும். why we use machine learning. இப்ப நான் தமிழ்ல சொன்னதாங்க அப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும், அதெல்லாம் நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க பார்த்து, புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க. சும்மா இதெல்லாம் தியரி தான், அது மொத்தமா கவர் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். வேற என்ன அப்படின்னா, இது வந்து எங்க சார் யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு ஏதாவது கொஞ்சம் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னா, நீங்க வந்துட்டு அமேசான் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன், ஓகேவா? இப்ப நீங்க அமேசான்ல பாத்தீங்கன்னா, நீ ஏதாவது ஒன்று சொன்னீங்க, அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். நீ ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு தேடிக்கிட்டே இருவேன், ஓகேவா? ஏதோ ஒன்று ஏதோ ஒரு ஆர்டர் பண்ணி நீ தேடுற அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹேர் ஃபால் ஷாம்பு நீ ஆர்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்க, நீ தேடுற, ஓகே? அப்ப நீ ஹேர் ஃபால் ஷாம்பு தேடுறப்ப அது ரிலேட்டடா இருக்கிற எல்லா ஷாம்பு உனக்கு கீழே அந்த ப்ராடக்ட்ல காட்டும். பாத்திருக்கீங்களா கைஸ்? இப்ப நீ ஹேர் ஃபால் ஷாம்பு தான் தேடுவ, ஆனா நீ அது ரிலேட்டடா சோப்பு இருக்கும், சோப்பையும் கீழே காட்டும். அது ரிலேட்டடா வேற ஏதாவது லிக்விட் ஐட்டம், ஆயில், ஸோ ஃபேஸ் வாஷ், இந்த இதுவும் கீழே காட்டும். ஓகே, ஸோ புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப அது என்ன பண்ணும்னா, இவன் ஹேர் ஃபால் தேடுறான் அப்படின்னா கண்டிப்பா அவன் வந்து மோஸ்ட்லி எல்லாமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்றவங்க தான் இருப்பான். மேபி கொஞ்சம் பாடி, அதாவது ஃபேஷியல்லாம் பண்றவங்க தான் இருப்பான் போல. சில பேர் அந்த ஃபேஷியலுக்காக தேடுவாங்க, அந்த கிரீம், இதெல்லாம் சன்ஸ்கிரீன் இதெல்லாம் தேடுவாங்க. அப்ப மாய்ஸ்சரைசர் அது உனக்கு சஜஸ்ட் பண்ணும், மாய்ஸ்சரைசர் இருக்கும். ஓகே, இப்ப ஃபேஷியல் யூஸ் பண்றான்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவான். அப்ப இவன் லிக்விட் சம்திங் ஏதாவது யூஸ் பண்ணுவான்டா அப்படின்னா அது ரிலேட்டடா இருக்கிற ப்ராடக்ட் உனக்கு கீழே சஜஸ்ட்ல காட்டும். இந்த மாட்டம் பாத்திருக்கீங்களா? Tell me guys. Yes sir. ஓகே, அது எல்லாமே இந்த மெஷின் லேர்னிங் பண்ற வேலை தான், ஓகேவா? அதே மாட்டம் வந்துட்டு ஸ்பேம் மெயில்னு சொல்லிட்டு எப்படி உனக்கு மெயில கரெக்டா ஸ்பேம்னு தனியா வருது, அதுவும் இந்த மெயில் இந்த பர்டிகுலர் மெஷின் லேர்னிங் பண்ற வேலை தான், ஓகேவா? ஸோ அதே மாட்டம் நெட்ஃபிளிக்ஸ்ல, ஹாட்ஸ்டாரு, இந்த மாட்டம் நிறைய நீங்க மூவிஸ்லாம் ஏதாவது பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க அதிகமா நிறைய மூவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நீங்களா ஓப்பன் பண்ணல சில மூவி சஜஸ்ட்ல காட்டும், ஓகேவா? ஸோ அந்த நீ பார்க்குற லாங்குவேஜை பொறுத்து சில மூவியை ரெக்கமெண்ட் பண்ணும் அதுவே. ஸோ அந்த மாட்டம் வந்து நீ முன்கூட்டியே நீ வந்து அதை ட்ரெயின் ஆகிக்கும். நீ பார்க்கறதெல்லாம் அது எடுத்து வச்சுக்கிட்டு, நீ ஏதாவது இந்த பார்க்க போறேன் அப்படின்ட்டு அது நாளைக்கு நீ வரப்போ சஜஷன்ல காட்டும், புரியுதா? இதே மாட்டம் தான் யூடியூப்பும். ஓகே, யூடியூப்ல நீ தொடர்ந்து ஒரு பர்டிகுலர் சாங் மட்டும் கேட்டுட்டே வாவேன், நாளைக்கு நீங்க ஒரு யூடியூப் ஓப்பன் பண்றப்ப அந்த ரிலேட்டடான சாங் தான் உனக்கு காட்டும். மெலடியா, இல்ல வந்து ரொமான்டிக்கா, இல்ல வந்து கிளாசிக்கா, ஸோ இல்ல வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப வைலேட்டடா இருக்கிற மாதிரி, சும்மா அந்த மாதிரி நீங்க பார்க்கற பொறுத்து பேஸ் அதிகமா இருக்கிற சாங்கா, இது பேஸ் பண்ணி தான் உனக்கு சஜஷன்ல காட்டும். இது எல்லாத்துக்கு பின்னாடியும் இந்த எம்எல்லோட வேலை இருக்கு, புரிஞ்சா? ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்லியிருக்கேன். ஆனா இதை நார்மல் ப்ராஜெக்ட்ல நிறைய விதமா நீங்க யூஸ் பண்ணலாம் கைஸ், ஓகேவா? அப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, இல்ல நீ ஒரு மிஷின் லேர்னிங் டெவலப்பரா உனக்கு வேலைக்கு எடுக்கிறான், உனக்கு மிஷின் லேர்னிங் தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டான் அப்படின்னா, கண்டிப்பா அவனோட ப்ராஜெக்ட்ல நிறைய டேட்டாவை வச்சு ஏதோ பண்றாங்கன்னு அர்த்தம். டேட்டாவை வச்சு அவங்க ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாங்கன்னு அர்த்தம், புரியுதா? அப்ப அந்த மாட்ட கம்பெனில நீங்க கண்டிப்பா பாண்டாஸ், நம்பை, மிஷின் லேர்னிங், ஓகே, இதெல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா படிச்சுட்டு போகணும் இன்டர்வியூக்கு, புரியுதா? ஓகே, இவ்வளவுதாங்க கான்செப்ட். ஓகே, நான் எல்லாமே A to Z நான் சொல்லிட்டேன் மெஷின் லேர்னிங் பத்தி. ஓகே, இதுல ரெண்டு டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங் தான் இருக்கு, ஓகேவா? சோ நோட் பண்ணிக்கோங்க.
ஓகே, மெஷின் லேர்னிங்கை பொறுத்தளவுக்கு ரெண்டு தான் இருக்கு. மெஷின் லேர்னிங்னாலே டேட்டா, அதை மனசுல வச்சுக்கோங்க. மெஷின் லேர்னிங்னா டேட்டா, மெஷின் லேர்னிங் ஈக்குவல் டு டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எம்எல் ஒர்க்ஸ் ஆன் டேட்டா. நோட் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. எம்எல் ஒர்க்ஸ் ஆன் டேட்டா. அதாவது தியரிக்கு கீழே ஏதாவது ஒரு பாயிண்ட் போட்டு எழுதிக்கோங்க. இது டேட்டாவை வச்சுதான் இந்த மெஷின் லேர்னிங் ஒர்க் ஆகும். ஓகே, சோ அத வந்து இந்த டேட்டா வச்சு அதை லேர்ன் பண்ணிக்கும். ஓகேவா, அது எப்படி லேர்ன் பண்ணோம்னா ரெண்டு விதமா லேர்ன் பண்ணிக்கும். ஒன்னு வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஓகே, சூப்பர்வைஸ்டு லேர்னிங். சோ ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நான் காட்டுறேன், இங்க பாருங்க. சூப்பர்வைஸ்டு லேர்னிங், சூப்பர்வைஸ்டு லேர்னிங். அப்புறம் வந்துட்டு அன்சூப்பர்வைஸ்டு. ஓகே, அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். நோட் பண்ணிக்கோங்க, இந்த ரெண்டு விதமா தான் இது வந்து நீங்க வந்து ஒரு மெஷினை நீங்க வந்து ட்ரெயின் பண்ண முடியும். ஓகே, அன்சூப்பர்வைஸ்டு. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம வந்து அந்த சூப்பர்வைசரை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், நாளைக்கு வந்து அன்சூப்பர்வைசர் அப்படின்னு போவோம், கொஞ்சம் கொஞ்சமா போவோம். ஓகேவா, இவ்வளவுதான் இருக்கு. அதுக்கப்புறம் மாடல், அப்புறம் வந்து ஒரு மாடல். ஓகே, சோ இந்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட்டா, இப்படி டேட்டா கூட எழுதிக்கலாம். டேட்டா, இப்ப டேட்டானா என்னன்னா நீ டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ற, அந்த டேட்டாவை ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் பாண்டாஸ், இந்த மாட்டம் நம்பை, அந்த அப்புறம் வந்துட்டு இந்த மேட்ப்ளாட்லிப், அதுக்கப்புறம் டிஎஸ்ஏ, இதெல்லாம் வந்து சரி டிஎஸ்ஏங்கிறேன் பாருங்க, டிஎஸ்ஏ, அதுக்கப்புறம் அது பேர் நம்ம நேற்று படிச்சோமே இடிஏ, இதெல்லாம் வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் இந்த டேட்டாவை ப்ரிப்பரேஷன், டேட்டா ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டா ப்ரிப்பரேஷனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் உன்னால ஒரு டேட்டாவை ப்ராப்பரா கோட் எழுத முடியும். ஓகேவா, அதுக்கப்புறம் நீ எப்படி ட்ரெயின் பண்ற, சூப்பர்வைசரா ட்ரெயின் பண்ண போறியா இல்ல அன்சூப்பர்வைசரா ட்ரெயின் பண்ண போறியா? ஓகே, இன்னைக்கு வந்துட்டு நம்ம சூப்பர்வைசர் வச்சு பார்ப்போம். ஓகேவா, அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மாடலா நீ கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் நம்ம கடைசியா பார்ப்போம். இதுதான் இந்த மாடல்ங்கிற கான்செப்ட் தான் நீ ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணுவ. புரியுதா கைஸ்? சோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகேவா, அப்ப ஒரு மெஷின் லேர்னிங்ல இது இந்த அளவுக்கு உனக்கு தெரிஞ்சாலே போதும். இவ்வளவுதான் இருக்கு ஆக்சுவலி. புரிஞ்சா? இதுல இன்டெப்தா நிறைய இருக்குமே தவிர பட் பேசிக்கா இவ்வளவுதான் இருக்கு. டாபிக்ஸ்னா பார்த்தா இவ்வளவுதான். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கலாம் கைஸ், இந்த டாபிக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சூப்பர்வைஸ்டு, அன்சூப்பர்வைஸ்டு, மாடல், இதெல்லாம் நீங்க வந்துட்டு ரெஸ்யூம்ல ஒரு 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 ஒன் ஆட் பண்ணணும். ஆக்சுவலி நான் சொல்றேன் உங்களுக்கு, மெஷின் லேர்னிங் முடியட்டும் அப்புறம் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் டீப் லேர்னிங், அதை முடிச்சுட்டா ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு நான் பண்ண சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐ மூவ் பண்ணிடலாம். அது 1 வீக் கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம். ஃபாஸ்ட் ஏபிஐ அப்படின்னா அதுல எப்படி மெஷின் லேர்னிங்லாம் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்றதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஜென் ஏஐ எப்படி அதை யூஸ் பண்றது அப்படியே அடுத்தடுத்து போயிடுவோம். நோட் பண்ணியாச்சா கைஸ்? Yes, sir. ஓகே, இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா என்ன சார், அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நோட் பண்ணிக்கோங்க, சூப்பர்வைஸ்டு லேர்னிங். சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா என்ன? வாட் இஸ் சூப்பர்வைஸ்டு லேர்னிங்? ஓகே, சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா என்னன்னா நீங்க இந்த ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னாலே போதும். லேர்னிங் வித் லேபிள்டு டேட்டா. நோட் பண்ணிக்கோங்க, லேர்னிங் வித் LEARNING, லேர்னிங் வித் லேபிள்டு டேட்டா. லேபிள்டு டேட்டானா என்ன சார் அப்படின்னா இன்புட்டையும் பிளஸ் அவுட்புட்டையும் நீ முன்கூட்டியே கொடுத்துருவ. இதுதான் என்னோட இன்புட், இதுதான் என்னோட அவுட்புட் அப்படின்ட்டு
கொடுத்துருவ ஆல்ரெடி நோன் அப்படின்னு கொடுத்துருவ. நோட் பண்ணிக்கோங்க. Okay, அதாவது some example already I provide some example datas. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்ப learning with labeled data. labeled dataனா இதுதான், அந்த ரெண்டு பாயிண்ட் தான். நோட் பண்ணிக்கோங்க. Noted, sir. Okay, good. இப்போ நீங்க மெஷின் லேர்னிங் யூஸ் பண்றதுக்கு மேக்ஸிமம் ஒரே ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்கு. அதுதான் நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க. அது நிறைய இருக்கு, பட் மெயினா யூஸ் பண்றது இன்டர்வியூல கேட்டா நீங்க சொல்றது இது ஒண்ணுதான். ஓகே, இதை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ரெஸ்யூம்லயுமே இதை நீங்க ஆட் பண்ணணும். அதை எப்படி ஆட் பண்றதுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே, பாண்டாஸ் நம்பை வரிசையில இதையும் நீங்க ஆட் பண்ற மாட்டா இருக்கும். ஓகே, அப்படி என்ன பேக்கேஜ் சார் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ அது scikit learn அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேக்கேஜ் பேரு நோட் பண்ணிக்கோங்க. scikit ஸ்பெல்லிங் எப்படின்னா SCIKIT scikit learn. ஓகே, SCIKIT scikit-learn அப்படின்னு சொல்லுவாங்க. scikit-learn. ஓகே, நீங்க இதை இன்ஸ்டால் பண்றப்ப pip space install space SCIKIT scikit-learn இந்த பேக்கேஜை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது லைப்ரரின்னு சொல்லலாம். லைப்ரரி ஒண்ணுதான், பேக்கேஜ் ஒண்ணுதான். scikit-learn பேக்கேஜ் லைப்ரரி, பைத்தான் லைப்ரரி ரெண்டும் ஒண்ணுதான். நோட் பண்ணீங்களா? டிப்ஸ் இதை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணணும்ப்பா. ஓகே, இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேவா, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நோட் பண்ணிக்கோங்க. scikit-learn அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இந்த scikit-learnங்கிறது என்ன அப்படின்னா மோஸ்ட் யூஸ்டு லைப்ரரி, மெஷின் லேர்னிங் லைப்ரரி. ஓகே, மோஸ்ட் யூஸ்டு மெஷின் லேர்னிங் லைப்ரரி. ஓகே, சரி சார், இது why do we use அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இது வந்துட்டு மேக் ப்ரெடிக்ஷன்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. why do we use this library? scikit-learn லைப்ரரியை யாராவது எதுக்காக நீ யூஸ் பண்ற, அது என்ன பண்ணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? மேக் ப்ரெடிக்ஷன்ஸ். அதுவே ப்ரெடிக்ட் பண்ணிக்கும். அதுவே, அதாவது அல்காரிதம்க்கு நீ எழுதுறதுக்கு சமம் இது. அதுவே எடுத்துக்கும். மேக் ப்ரெடிக்ஷன்ஸ், train models, make prediction, train models, work with data easily. அவ்வளவுதான் கைஸ். ஓகே, அதுக்கப்புறம் pre-built algorithms போட்டு ரவுண்ட் அப் பண்ணிக்கோங்க. pre-built algorithms, that's all. ஓகே, இதை ஒரு லைன்ல நீ சொன்னா கூட அவன் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இன்டர்வியூல. நீ உனக்கு என்ன மிஷின் லேர்னிங்ல தெரியும் அப்படின்னா சூப்பர்வைசர், அன்சூப்பர்வைசர் தெரியும். சரி, என்னென்ன பேக்கேஜ் என்ன யூஸ் பண்ணிருக்க அப்படின்னா நான் லைப்ரரிஸ் வந்துட்டு scikit-learn யூஸ் பண்ணிருக்கேன். scikit-learn லைப்ரரி என்ன பண்ணும் அப்படின்னா என்ன, அது வந்து ஒரு மெஷின் லேர்னிங்ல மோஸ்டா யூஸ் பண்ற லைப்ரரி. இது என்ன பண்ணும் அப்படின்னா pre-built algorithm அந்த மாதிரி எடுத்துக்கும். ஸோ நம்ம தனியா வந்து நிறைய லாஜிக் எழுதுறதுக்கு இந்த scikit-learnங்கிற இந்த லைப்ரரி யூஸ் பண்ணா அதுவே நிறைய ப்ரெடிக்ஷன் கொடுத்துக்கும். அந்த மாதிரி நீங்க சொல்லணும். புரியுதா கைஸ்? கிளியர் ஆர் நாட் எவ்ரிஒன்? டெல் மீ கைஸ். இதுதான் இன்டர்வியூ கொஸ்டின்மா. இப்ப நீ பாண்டாஸ்ங்கிறது ஒரு லைப்ரரி, பாண்டாஸ்னா என்ன, நம்பைனா என்ன, மேட்லாப்ல என்ன பண்ணணும்னு சொல்றேன் இல்ல, அந்த வரிசையில கம்மா போட்டு இதே நீங்க ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். scikit-learn அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க உங்க ரெஸ்யூம்ல. புரிஞ்சுச்சா? டெல் மீ கைஸ். பைத்தான்
லைப்ரரிஸ் அண்ட் பேக்கேஜஸ் சொல்லிட்டு உங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்ணிருப்பீங்கல்ல, சொல்லி கொடுத்துருப்பேன்ல, பாண்டாஸ் நம்பை மேட்பிளிப்னு போட்டிருப்பீங்கல்ல, அந்த வரிசையில கமா போட்டு இந்த சைக்கிட் லேர்னிங் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். சைக்கிட் லேர்னிங் யாராவது என்ன ரெஸ்யூம்ல போட்டிருக்காங்க அந்த பையன், ஓகே என்ன அப்படி கேட்டாங்கன்னா நீ சொல்லு படிச்சிருக்கல, இது வந்து ஒரு ப்ரீ பில்ட் அல்காரிதம் அப்படின்னா இது வந்து அதுவே ப்ரிடிக்ஷன் மேக் பண்ணிக்கும், அதுவே மாடல் வந்து ட்ரெயின் பண்ணிக்கும், நம்ம ஈஸியா வச்சு ஒர்க் பண்ணலாம், நிறைய கோடு அல்காரிதம் மட்டும் லாஜிக்கல் இருக்கு, இது ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணாலே அதுவே எல்லாமே பண்ணி கொடுத்துடும். எங்க ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லு பார்ப்போம். இப்படிதான் உன்னை நோண்டி கேட்பான் இன்டர்வியூல, புரியுதா கைஸ்? ஓகே, நீ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணா போதும், அதை நான் சொல்ல போறேன். ஈஸியா நீ வாயை திறந்து ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். கிளியரா? ஓகே, யார் வந்து உன இன்டர்வியூல உன் கையில லேப்டாப்ப கையில பேப்பரை கொடுத்து நான் ஒரு 10 ஒரு நாய் இமேஜை கொடுக்குறேன், ஒரு கேட் இமேஜ் கொடுக்குறேன், எனக்கு லாஜிக்கல் எழுதுன்னு கொடுக்க சொல்ல மாட்டாங்க. நீ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி சொல்ல மாட்டான், தியரிட்டிக்கலா கேட்பாங்க. நீ சொல்றதை வச்சு அவனுக்கு தெரிஞ்சிடும். புரியுதா கைஸ்? கோடிங்கை பொறுத்த அளவுக்கு ப்ராப்ளம் சால்விங் தான், அவ்வளவுதான் கைஸ். புரியுதா? நீ ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்து உன்னை சால்வ் பண்ண சொல்லுவான் கோடிங் ரவுண்டு. இவ்வளவுதான். டெக்னிக்கலா இப்ப நான் சொன்ன மாட்டோம், எப்படினாலும் உனக்கு கொஸ்டின் கேட்கலாம். நான் சொன்னதை நீங்க படிச்சாலே போதும். தட்ஸ் ஆல் கைஸ். எப்படி பார்த்தாலும் 2 ரவுண்டு நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல். இருக்கிறதே வந்து 2 தான் வைப்பான். ஓகே, சோ இப்ப தியரிட்டிக்கலா ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், இந்த லைப்ரரி யூஸ் பண்றோம், எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? Tell me guys. Yes, sir. Yes, sir. ஓகே, குட். சோ இப்போ வந்துட்டு நான் லாஜிக் எழுதுறேன். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு மெஷின் லேர்னிங் இல்லாம நான் ஒரு கோட் எழுதுறேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் இந்த லாஜிக்கை நம்ம ஏன் மெஷின் லேர்னிங்க்கு நம்ம யூஸ் பண்ண போறோங்கிறத நான் காட்டுறேன். அப்பதான் உனக்கு நல்ல கிளியர் கட்டா புரியும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மார்க்ஸ் வாங்கிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. எப்படி வாங்குவீங்க? படிச்ச பிள்ளைகளை சொல்லுங்க பார்ப்போம். இன்புட்ல டக்கு டக்குன்னு இப்படிதான் வருவாங்க மைண்டுக்கு. என்ன நீ படிச்சிருக்க? ஓகே, என்டர் யுவர் மார்க்ஸ் அப்படின்னு வாங்குவேன். ஓகேவா? அப்ப நீ வாங்குற மார்க் வந்துட்டு கிரேட்டர் than or equal to 35க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா ஜெனரலா பாஸ் அப்படிங்கறத நீ சொல்லுவ. நீ வந்து நீ மேனுவலா நீ கொடுக்குற. எல்ஸ் ஆக்சுவலி வந்து சும்மா ஒரு பேசிக் கோடிங் நான் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய நீங்க கோட் எழுதுவீங்க. இல்ல அப்படின்னா ஃபெயிலு அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? அப்ப நீ கொடுக்குற மார்க்கை பொறுத்து அதை எடுத்துக்கும். புரியுதா கைஸ்? ஓகேவா? சோ இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப இது வந்து நார்மல் கோடு. இந்த கோட்ல யாருக்காவது டவுட் இருக்கா? இது என்னன்னே புரியல, இந்த கோடு என்ன பண்ணுமே எனக்கு தெரியலன்னு யாராவது இருக்கீங்களா? Tell me guys. sir. இது ஒரு மொக்கையான கோடிங் இது. ஓகேவா? இப்போ இது வந்து மேனுவலி ஐ அம் ரைட்டிங். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் மேனுவலி ஐ அம் ரைட்டிங், ஐ அம் ஜஸ்ட் என்ன சொல்றேன், இந்த பேக்கேஜ் யூஸ் பண்றேன். இப்ப பாருங்க, ஃப்ரம் சர்க்கிட் லேர்ன் எப்படி நீங்க யூஸ் பண்ணோம்னா SQL லேர்ன் அப்படின்னு ஒரு கொடுக்கணும். டாட் அதுல லீனியர் மாடல் அப்படின்னு ஒரு மாடல் இருக்கும். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. சைக்கிட் லேர்னுங்கிறது ஒரு லைப்ரரி. அது அந்த லைப்ரரி என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய மாடல்ஸை வந்துட்டு ட்ரைனிங் மாடல் அதுவே அந்த எடுத்து டிஃபால்ட்டா இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு விதமா யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸுக்காக வந்துட்டு இந்த லீனியர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரிடிக்ட் பண்றது அப்படிங்கிறதுக்காக. இந்த லீனியர் மாடல்ல இம்போர்ட் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஒரு இது என்ன சொல்லுவாங்க, லீனியர் மாடல். அதுல ஒரு இது ஆக்சுவலா ஏதோ நேம் வருமே, கழுத்து வரைக்கும் வருது, வாயில வர மாட்டேங்குது. ஓகே, லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அப்படிங்கிற ஒரு சம்திங் மெத்தட் ஏதோ சொல்லுவோமே. இது வந்து ஒரு மெத்தட் தான். ஓகே, லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. புரியுதா கைஸ்? கிளியரா? சோ அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். இந்த கோடு வந்துட்டு நீங்க இதை இன்ஸ்டால் பண்ணாம இதை பண்ணீங்கன்னா எரர் வரும். பிப் இன்ஸ்டால் சைக்கிட் லேர்ன் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கணும், அப்பதான் இந்த கோடு எடுக்கும். புரிஞ்சா? சரி சார், இந்த இடத்துல இதை ஏன் நம்ம யூஸ் பண்றோம்னா நம்ம ப்ரிடிக்ட் பண்றதுக்காக. இந்த மோஸ்ட்லி இதை தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க, இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இந்த மாடல் என்ன பண்ணும்னா, இப்போ நான் ட்ரெயின் பண்றேன் பாருங்களேன், எப்படி நான் ட்ரெயின் பண்றேன் பாருங்க, நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ நான் வந்து டேட்டா கமெண்ட்ஸ்ல போட்டுக்கோங்க. டேட்டானா மார்க்ஸ் நான் வந்து ட்ரெயின் பண்றேன், இப்போ ட்ரெயின் பண்ண போறேன். டேட்டா சும்மா நான் மார்க்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். எப்படி ட்ரெயின் பண்றேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ங்கிறது வந்துட்டு காமனா வச்சுக்கிறேன். எக்ஸ் இதுல ஒரு லிஸ்ட்ல தனித்தனியா அப்படி நான் ட்ரெயின் பண்ணுவேன். நல்லா கவனிங்க கைஸ். இதை நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ இப்படி ஒரு என்டர் அமைக்கிக்கோங்க. ஓகேவா? சோ இந்த மட்டும் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் அரே மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்ப 20ஆம் நம்பர் வரைக்கும் ஒரு செட்டு,
அதுக்கப்புறம் வந்துட்டு கமா 30ஆம் நம்பர் வரைக்கும் ஒரு செட்டு, அதுக்கப்புறம் கமா 40ஆம் நம்பர் வரைக்கும் ஒரு செட்டு, அதுக்கப்புறம் கமா 50ஆம் நம்பர் வரைக்கும், அதுக்கப்புறம் ஓகே ஐ திங்க் இது போதும். ஓகே 60 வரை வச்சுக்கோ, போதும், ஒரு 60 மார்க் வரைக்கும் வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துறேன். மொத்தம் எத்தனை பொசிஷன் இருக்கு? 5 பொசிஷன் இருக்கு. அப்ப 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா கைஸ்? எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். அப்ப 0ங்கிறது 20 நெஸ்டட் லிஸ்ட். இதுக்கு பேரு நெஸ்டட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட் போட்டு நான் தனித்தனியான டேட்டா எழுதுறேன். இப்ப இன்னொரு ஒய்ன்னு ஒன்று வச்சுக்கிறேன். இதுக்கு பேர் என்னன்னா லேபிள் செட் பண்றது. இதுக்கு பேர் அப்ப சூப்பர்வைஸ்டு லேர்னிங். இதுக்கு பேர் தான் வாட் இஸ் சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் சூப்பர்வைஸ்டு லேர்னிங்? டெல் மீ கைஸ். லேர்னிங் வித் லேபிள்டு டேட்டா. ஓகேவா? லேபிள்டு டேட்டானா இதுதான் லேபிள்டு டேட்டா. ஓகேவா? சோ நான் வந்துட்டு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துறேன். லேபிள்டு, இதான் லேபிள்டு டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டு எப்படி கொடுக்குறீங்கன்னா y ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட்ல வர அந்த இது வந்து 0ன்னு எடுத்துக்க. 20 அப் டு 20க்குள்ள இருந்தா 0, 30க்குள்ள இருந்தாலும் அது 0ன்னு எடுத்துக்க. 30ல இருந்து 40 இந்த மாட்டம் இருந்துச்சுன்னா அது 1, 40ல இருந்து 50ங்கிறது 1, 50 டு 60ங்கிறது 1. இந்த மாட்டம் நீ கன்சிடர் பண்ணிக்க அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்றேன். அப்ப இந்த எக்ஸ்ங்கிறது என்னோட நார்மல் அந்த ட்ரெயின் பண்ற டேட்டா. இதுக்கு பேரு லேபிள்டு டேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் இன்புட், இதுதான் அவுட்புட். ரெண்டையுமே நானே கொடுத்துட்டேன். இப்ப நான் ஒரு மாடல் ஈக்குவல் டு எப்படி எழுதுறேன்னா அந்த லாஜிஸ்டிக் எடுத்துருவாங்க, அந்த லாஜிஸ்டிக் ரிகர்ஷன் எடுத்துருவாங்க. ஏன்னா இதுதான் அதை ப்ரெடிக்ட் பண்ணும். ஓகேவா? இதை நீ மாடல்ல கொடுத்துட்ட. இப்ப இது என்ன பண்ணும்னா அந்த மாடல் டாட் ஃபிட் அப்படிங்கிற அந்த மெத்தட்ல நீ கிரியேட் பண்ண அந்த எக்ஸையும் ஒய்யையும் ஜாயின் பண்ணணும். ஓகே? இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ் யாராவே மேல எக்ஸ்ங்கிறது வந்துட்டு உன்னோட டேட்டா இருக்கு, அதாவது நீ கொடுத்து ட்ரெயின் பண்ண டேட்டா இருக்கு. அது வந்து இப்போ லேர்ன் பண்ணுது. அது ஆமா, நான் இப்போ நான் என்ன லேர்ன் பண்ணணும்? நான் 20 எக்ஸ் ஒய் இந்த லாஜிஸ்டிக் இந்த ரெக்ரெஷன் என்ன பண்ணும்னா 20 வரைக்கும் எவனாவது நம்பர் கொடுத்தானா 0ன்னு எடுத்துக்கிறேன். 20ல இருந்து 30க்குள்ள கொடுத்தா கூட நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். 30ல இருந்து 40 கொடுத்தா நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். 40ல இருந்து 50 கொடுத்தா 1ன்னு எடுத்துக்கிறேன். 50ல இருந்து 60 கொடுத்தா 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னு அது லேர்ன் பண்ணிக்கும். புரியுதா கைஸ்? அந்த லேர்ன் பண்றதுக்கு அதுவா எப்படி லேர்ன் பண்ணும்? அதுக்கு தான் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ங்கிற இந்த மெத்தட் நீ கொடுத்த. இந்த மெத்தட் எங்க இருந்து வந்துச்சு? அதுக்கு தான் சைக்கிட் லேர்னர் இன்ஸ்டால் பண்ண. இது புரிஞ்சுச்சா புரியலையா? Tell me guys. Tell me guys. Tell me guys. சொல்லுங்கப்பா. ஓகே? சோ அப்ப இப்போ இது என்ன பண்ணிக்குமா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ட்ரெயின் ஆயிக்கும். இன்னொரு ட்ரெயின் ஆயிருக்கும். ஓகேவா? அதுவே ஐ மீன் இப்போ ரன் பண்ணா சொல்றேன். அதுவே ட்ரெயின் ஆயிட்டு ஆக்சுவலா டேட்டா கம்மி, அதனால டக்குனு இது இதாயிரும். இப்போ நான் வந்து ப்ரிடிக்ட் நான் வந்து லாஜிக் எழுத போறேன். ஓகேவா? ப்ரிடிக்ட். ஓகே? என்ன லாஜிக் எழுதணும்னா யுவர் டேட்டா, யுவர் நம்பர், யுவர் மார்க் அப்படின்னு ஒரு வேரியபிள் வாங்கிக்கோமா. நீங்க மேல வாங்குனீங்களா யுவர் மார்க் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட்ல என்டர் யுவர் மார்க். ஓகே? இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்? நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இப்போதைக்கு நான் பிரிண்ட்ல என்ன போடுறேன்? அந்த மாடல் டாட். ஓகே, நல்லா கவனிங்க. அந்த மாடல், இந்த மாடல்ங்கிறது அவனோட இது. அந்த மாடல் டாட் ப்ரெடிக்ட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் வந்துட்டு எப்படி போடணும்னா இதுல 2 ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். புரியுதா கைஸ்? 2 ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு தான் அதுல உன்னோட மார்க்கை நீ உள்ள கொடுக்கணும், யுவர் மார்க்கை. ஓகே? அது மட்டும் அரே மட்டும் கொடுக்கணும். இப்படிதான் கொடுக்கணும். புரிஞ்சா? ஓகே? இப்ப இதோட அவுட்புட் என்னமா வரும்? நீ கொடுக்குற நம்பரை பொறுத்து இப்ப நீ வந்து நான் 25 மார்க் 60ன்னு சொல்லி மார்க் கொடுக்குறேன்னா 60ங்கிறது எந்த நம்பர்ல வருது? 0ல வருதா 1ன்னு வருதா? அதை பேஸ் பண்ணி கொடுக்கும். இப்ப நான் 25ன்னு கொடுத்தேன்னா 25 வந்து எதுல வருது? 0 வருதா 1 வருதா? 0 வரும். இந்த மாட்டம் 0 அல்லது 1 இப்படிதான் வரும். புரிஞ்சா? இப்படிதான் ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணும். புரியுதா கைஸ்? ஓகே? இப்போ நான் ரன் பண்றேன். இங்க பாருங்க. இப்போ நான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? இன்னொரு ட்ரெயின் ஆயிருக்கும். ரன் பண்றப்ப ட்ரெயின் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப கொஞ்சம் ஸ்லோவா ஆகும் இது. ஏன்னா அது ட்ரெயின் ஆயிட்டு வரும். என்டர் யுவர் மார்க். நான் வந்து 23ன்னு கொடுக்குறேன். நான் எங்கேயாவது 23ன்னு சொல்லிட்டு மேல அந்த மார்க் கொடுத்து வச்சிருக்கேனா? இல்ல. ஆனா நான் இங்க 23ன்னு கொடுக்குறேன். என்டர் அமுக்குறேன். அது 0ன்னு சொல்லுதா? புரியுதா கைஸ்? ஓகே? திரும்ப நான் ரன் பண்றேன். ஓகேவா? நான் வந்து இப்போ என்ன சொல்றேன்னா 35ன்னு சொல்றேன். ஓகே? நல்லா கவனிங்க. 35 அப்படின்னு கொடுக்குறேன். 1ன்னு வருது. நான் எங்கேயாவது 35 மேல கொடுத்துருக்கேன்னா? ஓகே? இப்போ வந்து திரும்ப நான் ரன் பண்றேன். ஓகேவா? ஓகே 99ன்னு கொடுக்குறேன். 1ன்னு வருது. எங்கேயாவது
99 கொடுத்துருக்கேன்னா அப்புறம் எப்படி இது கரெக்டா எடுத்துச்சு? திரும்ப நான் ரன் பண்றேன். 2ஆம் நம்பர்னு வெறும் 2ன்னு கொடுக்குறேன். ஓகே 2ன்னு கொடுக்குறேன். 0ன்னு எப்படி எடுத்துக்கிச்சு? ஏன்னா அந்த மாடலை பேஸ் பண்ணி அதுவே ட்ரெயின் ஆக்கிச்சு. இவன் இப்படி தாண்டா இதை இவ்வளவு கொடுத்தாலும் இவ்வளவுதான் அப்படின்னா அது மார்க் இவ்வளவுதான் அப்படின்னு அது ட்ரெயின் ஆக்கிச்சு. இப்ப நீ இந்த மாடலை ட்ரெயின் பண்ணி எதுல வச்சிருக்க? இந்த மாடல் டாட் ப்ரெடிக்ட்ல வச்சிருக்க. ஓகேவா? இப்ப நீ லாஜிக் எழுதலாம். ஓகே இஃப் அந்த மாடல் டாட் ப்ரெடிக்ட் இந்த இந்த லாஜிக் இருக்குல்ல, இதை அப்படியே எடுத்துருவா. இதை அப்படியே காப்பி பண்ணி அங்க போடுங்க, அவ்வளவுதான். ஓகே இஃப் அந்த மாடல் டாட் ப்ரெடிக்ட்ல என்ன ஆன்சர் வரும்? ஒன்னு 0ன்னு வரும், இல்லைன்னா 1ன்னு வரும். நீ கொடுத்துருக்கத பொறுத்து வரும். ஈக்குவல் டு சப்போஸ் வர்ற நம்பர் 1ஆ இருந்துச்சு அப்படின்னா நான் பிரிண்ட்ல வந்து பாஸ் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? எப்படி கைஸ் புரிஞ்சா? பாஸ் அப்படின்னு சொல்றேன். இல்ல அப்படின்னா எல்ஸ்ல ஃபெயில். தட்ஸ் ஆல். எப்படி கைஸ்? அப்ப இந்த கோட் எப்படி இருக்கு? இதுக்கு மேல இருக்க கோட் அப்ப எப்படி இருக்கு? இப்ப நீ வந்து இதை மேனுவலா கொடுத்துருக்க. இந்த மாட்டம் நீ நிறைய லாஜிக் எழுதணும். 35ல இருந்து 35க்கு மேல இருந்தா பாஸ்ன்னு சொல்லு, அதே மாட்டம் 50க்கு கீழே இருந்தா இது சொல்லு, அது சொல்லு, இது சொல்லிட்டு நீ மட்டும் நிறைய லாஜிக் எழுதுற மாட்டம் இருக்கும். இதை ஆட்டோமேட்டிக்கா ப்ரிடிக்ட் பண்றதுக்காக தான் இந்த மெஷின் லேர்னிங். இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே இங்க பாருங்க, இப்ப நான் ரன் பண்றேன். நான் கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற அப்படி அதுவே வந்து நீ பாஸ் ஆஃப் ஃபெயிலாங்கிறத அது கொடுத்துரும். ஓகேவா? நான் 67ன்னு கொடுத்து என்டர் அமைக்கிறேன், பாஸ். ஓகே நான் இப்ப வந்து கரெக்டா என்ன கொடுக்குறேன்? ரன் ஆயிட்டு வருது. 12ன்னு கொடுத்து என்டர் அமைக்கிறேன், ஃபெயில். அப்ப அதுவே ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்குதா? எஸ் ஆர் நோ எவ்ரிஒன்? டெல் மீ கைஸ். டெல் மீ கைஸ். சோ இதுதான் மெஷின் லேர்னிங். ஓகேவா? புரிஞ்சுச்சா புரியலையா? இதுக்கு பேரு தான் சூப்பர்வைசர் லேர்னிங். வாட் இஸ் சூப்பர்வைசர் லேர்னிங்? ஓகே லேர்னிங் வித் லேபிள்டு டேட்டா. லேபிள்டு டேட்டானா இன்புட் நீ ஏன் கொடுக்குற, அவுட்புட் நீ ஏன் கொடுத்துற. ஓகேவா? அவுட்புட் என்ன? ஒன்னு 0ன்னு வரும், 1ன்னு வரும், அதே நீ ஏன் கொடுத்துற. இன்புட் என்ன? இப்படிலாம் இருந்தா எனக்கு இந்த மாட்டை கொடு அப்படின்னு நீ கொடுத்து ட்ரெயின் பண்ணி வச்சிடுற. எப்படி அது ட்ரெயின் ஆகுது? அதுக்கு தான் இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனை கொடுக்குற. அந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனா என்ன? மெஷின் லேர்னிங்ல ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின் ஆகுற ஒரு மாடல். ஓகேவா? நீ கொடுக்கறத வச்சு ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின் ஆகும். அது எப்படி ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின் ஆகுது? அதுதான் இந்த மாடல் டாட் ஃபிட்னு சொல்லி கொடுக்குற. இப்போ உன்னோட மார்க்க மாடல் டாட் ப்ரிடிக்ட்ங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நீ கொடுக்குற. அதை ப்ரிடிக்ட் கொடுத்தாதான் நீ கொடுக்காத கரெக்டா அது 0வா 1 அப்படின்னு உனக்கு கொடுக்கும். அப்ப இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் இந்த மெத்தட் எல்லாம் தான் நீ நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபிட்ங்கிறது எதுக்கு கொடுக்குற, ப்ரிடிக்ட்னு கொடுக்குறோம், இந்த தான் நீ நோட் பண்ணி வச்சுக்கணும். புரியுதா கைஸ்? இதுதான்ப்பா மெஷின் லேர்னிங். இது புரிஞ்சுச்சா புரியலையா? இதுக்கு மேல எங்கேயும் யாரும் கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. புரிஞ்சுச்சா எல்லாருக்கும் இது? டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே நீங்க படிச்ச பைத்தன் உள்ள கனெக்ட் ஆகுதா? ஓகே சோ நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் பேசிக்ஸ், வெறும் நார்மல் பேசிக் இதுதான். நான் வந்து மேனுவலா எங்கேயும் வந்து இந்த 20க்கு மேல இருந்தா இது போய் எடுத்துக்க, 30க்கு மேல இருந்தாலும் எடுத்துக்க சொல்லவே கிடையாது. கண்டிஷனே போடல, அதுவாவே ப்ரிடிக்ட் பண்ணிடுச்சு. அவ்வளவுதான் லாஜிக். இதை நோட் பண்ணுங்க கைஸ். இதான் சூப்பர்வைஸ்டு லேர்னிங். இதே மட்டும் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் இருக்கு, நாளைக்கு பார்ப்போம். அப்புறம் மாடல் என்ன தெரியுமா? இப்போ இந்த லாஜிக் ஃபுல்லா நீங்க தனியா ஒரு மாடலை வெளியில ஒரு பைத்தன் ஃபைல கன்வெர்ட் பண்ணி நீங்க உள்ள கொண்டு வருவீங்க. ஓகேவா? ஏன்னா கஸ்டம்ஸ் நீங்க கோட் எழுதிட்டு இருக்க கூடாது. ஸோ அதுக்காக மாடல் மட்டும் யூஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் நீங்க பின்னாடி வரும். அப்படிதான் நீங்க ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணணும். சார் நான் போனா மிஷின் லேர்னிங் இன்ஜினியருங்கிற ஒரு பொசிஷனுக்கு தான் போவேன் அப்படின்னா இந்த மாட்டம் நீங்க ஒரு 50 மாடல் நீங்க படிச்சுட்டு போகணும். அவ்வளவுதான். எப்படி கேட்டாலும் இன்டர்வியூ ஆன்சர் பண்ணணும். இது வந்து ஒரு மாடல். ஓகேவா? இந்த மாட்டம் ஒரு 50 மாடல் நீ இன்டெப்தா
இறங்கி இதையே மூழ்கி இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி நிறைய நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். ஓகேவா? அப்படி பண்ணாதான் உன்னால எப்படி கேட்டாலும் இன்டர்வியூ ஆன்சர் பண்ண முடியும். அதாவது மெஷின் லேர்னிங் இன்ஜினியருங்கிற பொசிஷனுக்கு நீ போற அப்படின்னா. நோட் பண்ணிட்டீங்களா கைஸ்? நோட் பண்ணா சொல்லுங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன், அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் தரேன். இந்த சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கை பேஸ் பண்ணி வீட்டில் போயிட்டு அசைன்மெண்ட் பண்ணிட்டு வாங்க. Noted, sir. நோட் பண்ணியாச்சா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா கைஸ் இதுல? அந்த கோடிங் ஃபார்மேட்டை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோ. எப்ப டபுள் இது போடுறாங்க, அதை நீ பிராக்டிஸ் பண்ணாதான் உனக்கு மனப்பாடம் ஆகாது. கைஸ் நோட் பண்ணிட்டீங்களா? Yes, sir. ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி தரேன். இதே மட்டும் நீங்க வீட்ல போயிட்டு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? சூப்பர்வைஸ்டு லேர்னிங் வச்சு ஒரு ப்ராஜெக்ட். இப்போ நான் என்ன ப்ராஜெக்ட் இப்போ பண்ண போறேன், சிம்பிள் கஸ்டமர் பர்ச்சேஸ் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, சிம்பிளா. ஓகே, இப்போ நீங்க படிச்சதை வச்சு நான் சொல்றேன். கஸ்டமர் பர்ச்சேஸ் ப்ரிடிக்ஷன் அதாவது என்ன அப்படின்னா, இப்போ வந்து பர்ச்சேஸ் இப்போ நிறைய பேர் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரியில போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ 18 வயசுல இருந்து 22 வயசுக்குள்ள இருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் 0ன்னு செட் பண்ணிக்குவேன். ஓகே, அப்ப 0னா அவங்க வந்து அவங்க சும்மா வந்திருப்பாங்க. அதாவது இது எப்படின்னா, ஒரு ஃபேமிலியா உள்ள வராங்க, ஒவ்வொருத்தவங்க ஏஜ் கேட்கறாங்க. சும்மா நோட் பேச்சுக்காக சொல்றேன், இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு குழந்தை உள்ள இருக்கு, சின்ன வயசு குழந்தை, அது போய் பர்ச்சேஸ் பண்ணிருக்குமானா கிடையாது. அதுக்கு நான் 0ன்னு கொடுத்து வச்சிருப்பேன், செட் பண்ணிடுவேன். இந்த ஏஜுக்குள்ள இருந்துச்சுன்னா 0. ஓகேவா? இந்த ஏஜுக்கு மேல இருந்துச்சுன்னா நான் 1 செட் பண்ணிடுவேன். அப்ப நாளைக்கு வந்துட்டு நான் இந்த ஏஜ் கேட்டகரியில அவன் பை பண்ணானா இல்லையா அப்படிங்கறத என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா கைஸ்? எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். எஸ் ஆர் எவ்ரிவன்? Yes, sir. சும்மா இது ஒரு கற்பனை, ஒரு பேசிக் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. இதை பேஸ் பண்ணி நீங்க வீட்ல போயிட்டு ஏஐ யூஸ் பண்ணி நிறைய கொஞ்சம் பண்ணிட்டு வாங்க ப்ராஜெக்ட். ஓகேவா? ஓகே, இது எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சிஎஸ்சி ஃபைலை நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு டேட்டா உங்ககிட்ட நான் கொடுத்துருவேன். ஓகேவா? இந்த டேட்டா வந்து டேட்டாபேஸ் மூலியமா வரலாம். டேட்டாபேஸ்ல எப்படி டேட்டா வரும்னா, நீ டிசைன்ல பண்ணிருப்பீங்க, அங்க ரெஜிஸ்டர் பண்ண அங்க ஸ்கேன் பண்ண உன்னோட டீடைல்லாம் அங்க போய் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆயிரும். அதை டவுன்லோட் வேணும்னா நீ டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம், சிஎஸ்சி ஃபைலா. ஓகேவா? அந்த சிஎஸ்சி ஃபைலை உனக்கு கொடுப்பாங்க, நீ உன்னோட ஃபோல்டருக்குள்ள இம்போர்ட் பண்ணிக்கலாம். புரியுதா கைஸ்? ஸோ அந்த மாட்டோம். இப்போ நான் வந்து ஒரு சிஎஸ்சி ஃபைல நானே பண்றேன். இப்ப சும்மா பேச்சுக்கு எப்படி இதை ட்ரெயின் பண்றேன்னு பாருங்க. ஓகேவா? இப்ப இந்த மாட்டம் நீங்க ChatGPTல டேட்டா வாங்கிக்கோங்க. டேட்டாவை வாங்கி ஒரு 100 டேட்டா, நான் சும்மா 5 டேட்டா நான் போட்டு சொல்லி கொடுப்பேன். நீங்க ஒரு 100 200 டேட்டா வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா?
இப்போ நான் வந்து இதுல என்ன பண்ணுவேன்னா ஏஜ்ங்கிற வாங்கிக்குவேன், அப்புறம் பைன்னு வாங்கிக்குவேன். ஏஜ் வந்து என்ன வச்சுக்குவேன்னா இப்போ 5 ஏஜ், 5ன்னா பை வந்து என்ன கொடுக்கலாம்னா 0ன்னு கொடுத்துக்கிறேன். 5 வயசுல யாராவது போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா? கிடையாது, ஹியூமன் நேச்சரு. 10 வயசும் கிடையாது. ஓகேவா, சும்மா ஒரு கற்பனைக்காக. ஓகே, அதுக்கப்புறம் நான் 18ன்னு கொடுத்தேன்னா ஓகே 1. ஓகே, அதே மாட்டம் ஓகே இதுல என்ன வச்சுக்கலாம், ஒரு 30ன்னு கொடுத்தனாலும் 1, அப்புறம் ஒரு 60 கொடுத்தாலும் 1 போதும். இது வரைக்கும் போதும், அதுவே அது ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம். ஓகேவா, 60. ஓகே, இந்த மாட்டம் நீங்க பாவாட்ட கேட்டு நீங்க ஒரு 100 டேட்டா இந்த மாட்டம் வர மாட்டோம் ஏதாவது பண்ணி அதை சேல்ஸ் ரிப்போர்ட் இந்த மாட்டம் எவ்வளவு வந்து சேல் ஆயிருக்கு அந்த மாட்டம் நீங்க ஏதாவது எடுங்க. ஓகேவா, ஸோ இதை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். எங்க போய் சேவ் பண்ணுவேன்? என்னோட ப்ராஜெக்ட்டுக்குள்ள போய் சேவ் பண்ணுவேன். ஆமா, என்னோட ப்ராஜெக்ட் இது என்னது, இது டெமோ மார்ச் 22 வைப் கோடிங்கா. ஓகே, மார்ச் 22 வைப் கோடிங் எங்க இருக்கு? மார்ச் 22 வைப் கோடிங் இதுக்குள்ள இருக்கு. ஓகேவா, நான் டேட்டா 1 அப்படின்னு போட்டு CSV சேவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல வர CSV சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ எஸ் ஆனவங்க கேட்டால் எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்துருச்சு, CSV டேட்டா வந்துருச்சு. ஓகே, என்னோட டேட்டா இங்க இருக்கு. இப்போ இந்த டேட்டாவை நான் இந்த இடத்துல எங்க மாத்துவேன்? எனக்கு எந்த இடத்துல எங்க மாத்தணும், எந்த இடத்துல அந்த டேட்டா எனக்கு வரணும்னா இந்த லோடு டேட்டாக்கு பதிலாக இந்த இடத்துல வரணும். ஓகேவா, கமெண்ட்ஸை யூஸ் பண்ணுங்க, பழகுங்க யூஸ் பண்ணி. ஓகேவா, கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி பழகுங்க எப்பயுமே. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் DF கொடுத்துக்குவேன். DF ஈக்குவல் டு பாண்டாஸை இம்போர்ட் பண்ணும்ல. எப்படி இம்போர்ட் பண்ணுவோம் பாண்டாஸை? இம்போர்ட் pandas as pd. ஓகேவா, உங்களுக்கு தெரியும் pandas எப்படி யூஸ் பண்ணணும்னு படிச்சிருக்கீங்க. pd டாட் ரீட் CSV சொல்லி கொடுத்துருக்கேன்ல. ஓகே, CSV பேர் என்ன? data1 டாட் CSV. ஓகே, ரீட் பண்ணு. ரீட் பண்ணிட்டு பாரு. ஓகேவா, டேட்டா வந்து அனலைஸ் பண்ணு. df டாட் EDA கான்செப்ட் என்னது? ஹெட் அதை கொடுங்க. சொல்லி கொடுத்துருக்கேன்னா EDA டேட்டா வந்து ஃபில்டர் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எது டூப்ளிகேட் இருக்கா அதெல்லாம் பார்க்கணும். நீ எஸ் ஆர் நோ? டெல் மீ गाइस, பார்க்கணுமா இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. இப்போ டேட்டா நீ முதல்ல ரன் பண்ணி பாரு, என்ன ஆன்சர் வருதுன்னு பாரு. ஓகே, இப்போ எல்லாமே நீட்டா தான் வருது, எந்த நல் வேல்யூஸும் கிடையாது, நல்ல எம்டி வேல்யூஸ் எதுவும் கிடையாது. சப்போஸ் நல் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நீ உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், EDA கான்செப்டை உள்ள கொண்டு வந்துடணும். ஓகேவா, சோ அப்ப அந்த EDA வந்து இப்ப தேவை கிடையாது, ஏன்னா உன் டேட்டா ஆல்ரெடி நீட்டா இருக்கு. ஓகேவா, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப நீ வந்துட்டு பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? பாண்டாஸை சொல்லி கொடுத்துருக்கல, மெஷினுக்கு புரியுற மாட்டோம் நீ பிரிக்கணும். ஓகே, எப்படி பிரிப்ப? x ஈக்குவல் டு DF ஆஃப் அதுக்குள்ள இருக்கிற அந்த ஏஜ் நான் வந்து தனியா பிரிப்பேன். ஏன்னா ஏஜ் தான் மெயின் எனக்கு, அதனால அந்த லிஸ்ட்டுக்குள்ள பிரிச்சுக்குவேன். ஏன்னா மல்டிபிள் ஏஜ் நான் யூஸ் பண்ண போறேன், அதனால ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் கொடுக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் இது வந்து இன்புட். ஓகே, இன்புட்டை நீங்க இப்படிதான் பிரிச்சுக்கணும். இதான் நான் அங்க சொல்லி கொடுத்துருப்பேன். இன்புட் எப்பயுமே இப்படிதான் இருக்கணும், ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட் இருக்கணும். அதுதான் இன்புட், இப்படிதான் இருக்கணும். புரியுதா கைஸ்? அதான் நாங்க மேல முன்னாடி கொள்ளே சொல்லி கொடுத்தேன். அடுத்து y ஈக்குவல் டு அவுட்புட்டுக்கு எப்படி இருக்கணும்னா df ஆஃப் அவுட்புட் என்ன வச்சுக்கலாம்னா பை. ஓகே, அதோட பைங்கிறதான அதோட காலம் நேம், அவ்வளவுதான். இதுக்கு வந்து அவுட்புட். ஓகே, சோ இப்போ நான் வந்துட்டு சர்க்யூட் லைனை யூஸ் பண்றேன். மேல இம்போர்ட் பண்ணிட்டீங்களா சர்க்யூட் லைனை? இப்போ எப்படி மாடல் கிரியேட் பண்ணுங்க? மாடல் ஈக்குவல் டு லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். ஓகே, மாடல் டாட் ஃபிட். சோ அதை ட்ரெயின் பண்ணிக்க அப்படின்னு x, y ட்ரெயின் பண்ணிக்க. அப்ப அது ட்ரெயின் ஆயிக்கும், உன்னோட கோட பேஸ் பண்ணி ட்ரெயின் ஆயிக்கும். சோ ட்ரெயின் ஆயிட்டு இப்போ எனக்கு நான் ப்ரிடிக்ஷன் பண்றேன். ப்ரிடிக்ஷன் ப்ரீ அப்படின்னு வச்சுக்கிறேன், ப்ரிடிக்ஷன் ஷார்ட் ஃபார்ம். அந்த மாடல் டாட் ப்ரிடிக்ஷன் ப்ரிடிக்ட் அப்படின்னு போட்டு, ப்ரிடிக்ட்னால என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு மெத்தடு. இதுக்குள்ள எப்படி போடணும்? லிஸ்ட், நெஸ்டட் லிஸ்ட் ஃபார்மேட்ல போடணும். இப்போ நீ எந்த ஏஜ் நீ கொடுக்குற? ஓகே, யுவர் ஏஜ் ஈக்குவல் டு இன்புட்ல வாங்கிக்க. ஓகே, இப்போ உனக்கு ஏஜ் இங்க உள்ள கொடுத்துரு, யுவர் ஏஜ். அவ்வளவுதான். இப்போ உனக்கு 0ன்னு சொல்லு, இல்லைன்னா 1ன்னு சொல்லும். ரன் பண்ணுங்க. சோ இப்போ நான் ரன் பண்ணிட்டேனா? ஓகே,
நான் அவுட்புட் இன்னும் கொஞ்சம் கொடுக்கவே இல்லையா, இன்னும் பிரிண்ட்ல ப்ரீ கொடுக்கவே இல்லையா, பிரிண்ட் ஓகே பிரிண்ட்ல ப்ரீ கொடுக்கவே இல்லை பாருங்க, இல்லைன்னா அவுட்புட் வராது. ஓகே திரும்ப ரன் பண்றேன். ஓகே நல்லா கவனிங்க கைஸ். இப்போ நான் வந்து enter your age, ஓகேவா? சோ நான் வந்து 45 கொடுத்து என்டர் அமுக்குறேன். X does not have a valid future names but logistic reason with future names warning. ஓ இதுக்கு பேர் என்னன்னா ஆக்சுவலா, ஓகே காட் இட். இந்த x and y நீங்க இப்படி கொடுக்காதீங்க, x ன்னு ஸ்மால் லெட்டர்ல கொடுக்காத. சப்போஸ் x ன்னு கொடுக்கறதா இருந்தா கேபிட்டல் லெட்டர்ல கொடு அப்படின்னு சொல்றான். ஓகேவா? ஏன்னா அது சம்டைம்ஸ் இல்ல யூஸ் பண்ணுவாங்க, அந்த மிஷின் லேர்னிங்ல ஒரு கான்செப்ட்ல யூஸ் பண்ணுவாங்க அது. ஓகே அதை பத்தி பின்னாடி பார்ப்போம். இது ஆல்ரெடி நான் படிக்கிறப்ப படிச்சிருக்கேன், இப்போ இந்த இடத்துல பக்கம் தான் நான் வருது. அப்படின்னா வேற ஏதாவது நேம் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் வாஸ் ஃபிட்டட் வித் த ஃபியூச்சர் நேம்ஸ். ஓ ஆல்ரெடி அதை எடுத்துக்கிச்சா, அந்த எக்ஸ் நேம் ஆல்ரெடி நான் கொடுத்தனால அதை எடுத்துக்கிச்சா. ஏஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். மேபி இதை ஏஜ் நேம் மாற்றி கொடுப்போம். ஓகே அதாவது நீ முன்னாடியே நீ ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிட்ட, அதனால அந்த நேம் அதை எடுத்துக்குது. அதனால நீ அந்த நேமை கொடுக்காத அப்படின்னு சொல்லுது. இப்போ கொடுத்து பார்ப்போம். ஏன்னா நான் நேமை மாத்திருக்கேன் ஏஜ்ன்னு. ஐ திங்க் இப்போ ஒய்க்கும் சொல்லுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது தப்பு பண்ணிருக்கேனா, வேற எங்கேயாவது தப்பு பண்ணிருக்கேனா? யூசர் வார்னிங் நெக்ஸ்ட் நாட் வேலிட். வை இவங்க பாவாட்ட கேட்போம். ஓகே என்ன ரீசன்? Why this warning comes? Warning X does not have a valid future names. You trained a model using data frame with column name age. Okay. But while predicting, you passed it your age. No column name. Okay. Your age நீங்க கொடுத்தனாலயா? Okay. ஓகே ஓகே ஓகே. இங்க அவன் என்ன சொல்றான்னா, இது மேட்டர் இல்ல, எக்ஸ் எக்ஸ் இந்த யுவர் ஏஜ்னு இப்படி கொடுக்காம ஏஜ்னு அங்க இருக்கிறத கொடுங்கிறான். வெயிட் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுதான் இஷ்யூவா? எக்ஸ் கமா ஒய். கரெக்டான கோடு கொடுத்துருக்கேன். ஓகே யூஸ் டேட்டா ஃப்ரேம். சப்போஸ் இப்படி கொடுக்கறதா இருந்தா யுவர் ஏஜ்னு டேட்டா ஃப்ரேம் கொடுத்து காலம்ஸ் ஏஜ் அதை வந்து இன்புட் டிஎஃப்ல கொடு. ஓகே இந்த லைன் நான் ஆட் பண்ணலாம் மாட்டேன் கைஸ். சரி ஓகே இவனோட கோடே நான் கொடுப்போம். என் கூட தான் இந்த ஒரு லைன் மாத்திருக்கான். இந்த ஒரு செட்டு மட்டும் மாத்தணும் அப்ப கோடுல. ஓகே இதை ரன் பண்ணி பார்க்குறேன், ஒரே நிமிஷம். ரீட் சிஎஸ்வி டேட்டா ஒன்று ஹெட் ஏஜ் பை ஏ. ஓகே இதெல்லாம் கரெக்டு தான். இன்புட்ல என்டர் ஏஜ் வாங்கினேன்னா ஓகே. இப்போ என்னோட ஏஜ் 45ன்னு கொடுத்தேன்னா இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ என்னோட ஏஜ் வந்து 2ன்னு கொடுத்தேன்னா 0. ஓகே சூப்பர். அப்போ இஃப் ப்ரீ வந்து 0 1 தான் நீ வந்து வாங்கியிருக்க, இல்லை நாட் பை நீ லாஜிக் எழுதிக்கலாம். ஓகே இந்த இடத்துல ஒரு கான்செப்ட் மட்டும் கைஸ், ஃபிக்ஸ் யூஸ் டேட்டா ஃப்ரேம். இந்த இடத்துல ஒரு கான்செப்ட் மட்டும் மாற்றணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா நான் வந்து இங்க டேட்டா ஃப்ரேமா நான் கன்வெர்ட் பண்ணிருக்கேன் ஆக்சுவலி. ஓகேவா? இங்க இருந்து ஸோ அதனால அது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது யூஸ் பண்ணது. ஏன்னா நான் பண்ணது நம்ம ராவா டேட்டா கொடுத்தோம். இப்போ வந்து நான் டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணிருக்கனால ஸோ அந்த டேட்டாவை நீ வந்து டேட்டா ஃப்ரேமா யூஸ் பண்ணி அதுல உன்னோட ஏஜ் நீங்க கொடு, அதை பேஸ் பண்ணி அது காலம்ங்கிற அந்த ஏஜ் அதை எடுத்துக்கும். அப்புறம் அந்த இது வந்து இங்க ப்ரெடிக்ட்ல போய் வரும். ஓகேவா? இது மட்டும் இந்த ஒரு ஸ்டெப் தான். இது வந்து நீங்க ரீட் சிஎஸ்வி ஃபைல்ல இதை கொடுக்கணும். ஓகே இப்போ நீங்க எப்படி லாஜிக் எழுதலாம்? ஓகே இஃப்
இதை வச்சுட்டு நீங்க டைரக்டாவே இப்ப நீங்க கோட் எழுதலாம். ஓகேவா? இஃப் இது வந்துட்டு 0வா இருந்து 1ஆ இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட்ல பை, இல்ல அப்படின்னா எல்ஸ்ல நாட் பை. ஓகே, தட்ஸ் ஆல். அதாவது இப்ப இந்த ஏஜ் கேட்டகரி 67 வந்திருக்கான், அவன் பை பண்ணிருக்கான்னு அர்த்தம். ஓகேவா? சோ திரும்ப ரன் பண்றேன். இப்ப 7 வயசுல ஒரு பையன் உள்ள வந்திருக்கான், அவன் நாட் பை. ஓகே, கரெக்டா இருக்குது. சோ கைஸ் இது புரிஞ்சிச்சுல உங்களுக்கு ஓரளவுக்கு? டெல் மீ கைஸ். அதாவது என்ன பண்ணுதான்னு தெரியுதுல உங்களுக்கு? ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. டெல் மீ கைஸ். நீங்க படிச்ச பாண்டாஸ் எல்லாமே உள்ள கனெக்ட் ஆகி வருதா? EDA. ஓகே, ஒரு மாடலுக்கு எப்படி ஒரு டேட்டாவை தனித்தனியா பிரிச்சு அனுப்புறோம், அதுக்குதான் இப்படி நான் பிரிச்சிருக்கேன். இன்புட், இதுக்கு பேர் அவுட்புட். ஓகேவா? சோ அத வந்து இந்த மாடல் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணா, நீ DF யூஸ் பண்ணிருக்கனால, டேட்டா ஃப்ரேமா யூஸ் பண்ணிருக்கனால, சரி பாண்டாஸ் யூஸ் பண்ணிருக்கனால இங்க நீ உன்னோட அவுட்புட்டை நீங்க இப்படி தான் கொடுக்கணும். அப்பனா அது கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இது ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க கைஸ். கைஸ் ஓரளவுக்கு ஐடியா இருக்குல்ல எல்லாருக்கும்? எஸ் ஆர் நோ? Yes, sir. சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா இதுதான். இப்படிதான் ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, உனக்கு டாஸ்க்ல கொடுத்துருப்பாங்க எதை நீ வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு, அதை பேஸ் பண்ணி நீ மாத்துவ, அவ்வளவுதான். இது ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. எனக்கு வீட்டுல போயிட்டு நீங்க ஒரு 100 டேட்டா இதே மட்டும் நீங்க வாங்கிக்கோங்க. அந்த 100 டேட்டாவும் ஏதாவது இடையில சில டேட்டாவை மிஸ் பண்ணுங்க. ஓகேவா? நன்னு கொடுத்துக்கோங்க. அதை நீங்க வந்துட்டு EDAவா மாத்தி அதுக்கப்புறம் எப்படி அதை ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு கொடுக்குங்கிற அவுட்புட் எனக்கு வேணும். ஓகே, புரியுதா கைஸ்? பண்ணலாமா? எஸ் ஆர் நோ? இது வந்து சேல்ஸ் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு வாங்கிக்கோங்க. இதே மாட்டோம் நீங்க ChatGPTலயே based on above code tell me sales prediction. ஓகேவா? சேல்ஸ் ப்ரிடிக்ஷன் ஹையர் அண்ட் லோவர் ஆஃப் தி மந்த் அப்படின்னு அதாவது கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதை பேஸ் பண்ணி அந்த லாஜிக் கொடுக்கும். அதை ஃபர்ஸ்ட் பாருங்க, அது என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க, அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுவே டேட்டா கொடுக்குது பாருங்க, சேல்ஸ் டேட்டா கொடுத்துருக்கு, அது எப்படி லாஜிக்கை உள்ள கொண்டு வரான்னு பாருங்க. நம்ம எழுதிருக்க கோட மட்டுமே தான் அது எழுதிருக்கும். புரியுதா? ஓகே, இப்போ உங்களுக்கு டெம்ப்ளேட் தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இப்படிதான் கோடு இருக்கணும்ட்டு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். புரியுதா கைஸ்? சோ இந்த மாட்டம் அவன் கோடு எழுதுங்க. புரியுதா? எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். Yes, sir. ஓகே, இந்த மாட்டம் நீங்க வந்து வேற ஏதாவது அப்படி யோசிச்சு ஒரு 2 கான்செப்ட் பண்ணி தர முடியுமா? இப்ப இதுல நானே ஒண்ணு கண்ணுல காமிச்சிட்டேன் பாருங்க, சேல்ஸ் இதுன்ட்டு. இது இல்லாம வேற ஏதாவது காட்டுங்க. ஓகேவா? பண்ணலாமா கைஸ்? வேற ஏதாவது டிஃபரெண்டா நீங்க உங்க மைண்டுக்கு என்ன வருதோ அதை இது AI கேட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்படியே காப்பிகேட் பண்ணாதீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, சோ அப்ப சூப்பர்வைஸ்டு லேர்னிங் இன்னைக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நாளைக்கு அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா என்ன, அதுக்கப்புறம் மாடலா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தட்ஸ் ஆல் கைஸ். சோ வேற எதுவும் கேட்கணுமா இன்னைக்கு? வேற எதுவும் கேட்கணுமா? டெல் மீ கைஸ். இது புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? சொல்லுங்கப்பா. டெல் மீ கைஸ், புரிஞ்சிச்சுல உங்களுக்கு ஓரளவுக்கு அது? Yes, sir. ஓகே, இத பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. ஓகே, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒர்க் கோடாவது பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு அசைன்மென்ட் சென்ட் பண்ணுங்க. ஓகே, சோ நாளைக்கு நம்ம கனெக்ட் பண்ணலாம். Thank you guys. Thank you, love you. Thank you, sir.